ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்கோஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க போகிறோம். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறத விட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும் கூடவே லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் அரைக்கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அரைக்கப் அளவு ஓட்ஸ் எடுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஓட்ஸை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸை இதோடு சேர்த்துக்கிடுவோம். அடுத்து இதில் அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லாட்டினா மில்லட் மாவு, எல்லா வகையான தானியங்களும் போட்டு மில்லட் மாவு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு திப்பி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஈவனாக நடக்கிறவங்களுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாகிட்டு இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கிடுவோம். பட்ரு சேர்க்கறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் பட்ரு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டியாக சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது தடவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கணுங்கிறது தேவையே இல்லை. நம்ம அப்படி உடனே ரெடி பண்ணிக்கிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷேப்பில் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரை நிலா மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் செஞ்சுருந்தேன். நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ணி எடுக்கமோ அந்த ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டியாச்சு. அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா அரை நிலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம். ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளேலெல்லாம் வாங்கும்போது கிடைக்கும்ல அந்த அச்சு தான் நான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் தனியாக இதுக்கு மோல்டு இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேனில் தண்ணி கேன் மூடியெலாம் இருக்கும்ல அந்த இதில் வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரை நிலா மாதிரி சூப்பராக கிடச்சிருச்சு. நம்ம சாக்கோஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்லாம் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா அச்சுமே போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா அரை நிலா மாதிரி சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கல்லை ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு தட்டிக்கோங்க. இந்த ஹார்ட்டின் சைஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளே வாங்கும்போது கிடைச்ச மோல்டு தான். இதை வச்சு குட்டி குட்டி ஹார்ட்டினாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் எல்லாமே கரெக்டாக ஈவனாக ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் உருண்டைகள், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாதி நிலா போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹார்ட்டின் ஷேப் போட்டு எடுத்து வச்சாச்சு. 2 ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் அவனில் பேக் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம நார்மல் கடாயில் பேக் பண்ணதுக்காண்டி நம்ம நார்மல் தட்டில் சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் பண்ணி எடுத்துக்கணும். அவனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நமக்கு நார்மல் கடாயில் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ரேயும் ஒன் போல் வச்சாச்சு. 2 ட்ரே வைக்கும்போது மேலே டாப்பில் ஒரு ட்ரே வச்சுட்டு அப்புறம் கீழே பாட்டத்தில் ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. சென்டராக வைக்காமல் வச்சிங்கன்னா ஈவனாக 2 பக்கமே குக் ஆகும். அதனால தான் மேலே ஒன்று கீழே ஒன்று அடியில் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கடாய் வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டையும் உள்ளே வச்சு மூடி வச்சு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவனில் உள்ளது சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு 18 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை உடச்சி காமிச்சாலே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி செஞ்சு கொடுக்கறத விட இப்படி வீட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கடாயில் வச்சது ரொம்பவே சூப்பராக அதுவும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக கிடச்சிருந்துச்சு. நம்மளுக்கு அவன் வேணுங்கிறது தேவையே இல்லை, நார்மல் கடாயிலேயே ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக டேஸ்டியான ஹோம்மேட் சாக்கோஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாக்கோஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொரு சேஃப்லேயும் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுலுக்கு நல்ல சூப்பராகவே கிடச்சிருக்கு, நிறைய கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் உருட்டி எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பேக் பண்ணி எடுத்து ரொம்பவே சூப்பராக ஜாலியாக சாப்பிட்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோஸும் போட்டுட்டு நல்ல சூடான பால் வந்து ஊற்றுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் எதுவுமே கரையவே இல்லை, அந்தளவுக்கு நம்ம சூப்பராக பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான சாக்கோஸ் வந்து வீட்டிலே ரொம்பவே ஈஸியாக ஹோம்மேட் சாக்கோஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.